அண்ணா இது நம்ம வண்டியா? ஏர் அடிக்க வந்திருக்கீங்களோ? ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும்ண்ணே. நம்ம இதே மாதிரி ஒரு டிராக்டர் வச்சிருக்கோம். இங்க இருக்க வண்டி பஞ்சர் ஆயிட்டு. இப்ப இந்த டயரை மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த டயரை போட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஏமாத்தான். இந்த டயருக்கே சேராது, இது எப்படி இதுல போட முடியும்? இப்ப முடியும் அளவு வச்சு பாருங்க. என்னென்ன சொல்லுது சார்? நம்ம அக்கா பையன் ஒருத்தர் இருக்கான். வட்டு உருட்டி விளாண்டுட்டு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு நேரம் வச்சு உருட்டிட்டு இருந்தான். இங்க இருக்க பஞ்சர் ஆயிட்டு. அதான் ஒரு 5 நிமிஷம் தாங்க இதை உருட்டி விளாண்டுட்டு தந்துருவோம். செய்க தரமான செய்க. இது எந்த வண்டிக்கு போடலாம்? அத இது ஆட்டோ, சின்ன சின்ன பைக்குகள். இதுல இது டிராக்டர்ல ஒரே சைஸ் வச்சு பாருங்க, அளவு வச்சு பாருங்க. என்ன வச்சு பாருங்க, நீ போய் சொல்லாதீங்க. சரி, இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். இந்த டயர் போக்கும் எவ்வளவு தூரம் சின்னதா இருக்கு வச்சு பாருங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. இவ்வளவு தூரம் சின்னதா இருக்குண்ணா. அவனுக்கு பெரிய டயர் கொண்டு வாங்க, நம்ம மாத்தி. ஒரே நிமிஷம் இருங்க, நான் பெரிய டயர் கொண்டாறேன். A few minutes later. இதை மாட்டுங்க, அதை கொண்டாங்க. இதை மாட்டுங்க. ஓனர் ஒத்துக்கிற மாட்டாரா? நீ மாட்டுங்களேன், கழட்டுங்க. ஸ்டெப்னி வேணுமா? இது இங்க இருங்க. இது எவ்வளவு கரெக்டா இருக்கலாம்? இது நம்ம பைக்கு தான் போட முடியும், மாட்டிக்கு போட முடியாதா? அத மாதிரி அந்த டயரை தாங்க ஒரு விளாண்டுட்டாரு. எப்படினே செட் ஆகும்? ஏன் என்னாச்சு? செட் ஆகாதுல. சீனா தமிழ்ல இதுல என்ன சொல்ல சாம்பிளுக்கு கேப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். 1 kg சக்கரிமே 1 kg. எனக்கு இது கொஞ்சம் வாங்குங்க, இது கொஞ்சம். அக்கா ஓஸ்கினா சக்கரிமேனா ஆஃபர். ஃப்ரீனா என்ன சொல்லணும்? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அண்ணா ஒண்ணும் இல்ல, அக்கா கல்யாணத்துக்கு இங்க தான் வாங்க போறேன். 100 கிலோ அங்க தான் வாங்க போறேன். ஒரு பீப்புள் 1 kg பீப்புள். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 1 கிலோனா 6 கிலோ. என்னென்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. அதாவது அக்கா கல்யாணத்துக்கு இவங்க கிட்ட தான் 100 கிலோ வாங்க போறேன். பெர் கிலோ பீப்புள் யோ. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அப்படி இவ்வளவு வச்சிருக்கேன், ஒண்ணே எடுத்து சாப்பிட்டுக்கலாமா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. இந்தியா. பாய் பாய், டாடா. அங்க போய் என்ன நடக்குது பாரு. இவங்களை மேய்க்கிறதே எனக்கு வேலையா போச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க மட்டும் பேசிக்கலாம், நாங்கள ஒரு தம்பி நீ பேசுற பார்த்தா எங்க மொழி எனக்கு மறந்துடும் பயமா இருக்குப்பா, நீ போப்பாங்கட்டு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆஜுமா எப்படி உஸ்பெகிஸ்தான் ரெண்டே நல்ல உஸ்பெகிஸ்தான் கத்துக்கிட்டு ஃப்ளூயண்டா பேச வந்து உஸ்பெகிஸ்தான் இது சொன்னா அந்த பச்சை ஆடியில காத்தடிச்சா. ஓகே, பிடிச்சு.